11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் 2 இயற்கணிதம் என்ற தலைப்பில் கணித தொகுத்தறிதல் மற்றும் ஈருறுப்பு தேற்றம் ஆகிய பிரிவுகளை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக கணித தொகுத்தறிதல். கணித தொகுத்தறிதல் என்பது ஆங்கிலத்தில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்று கூறுவர். அதாவது கணித கூற்றினை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் ஒரு யுக்தி, அதையே கணித தொகுத்தறிதல் விதி என கூறுவர். இப்போது கணித தொகுத்தறிதல் விதிக்கு முதன்மை கொள்கைகள் சில உண்டு, அவற்றை காண்போம். முதலாவதாக படி 1, n = 1 என்பதற்கு p of 1 என்பது உண்மை என நிரூபிக்க வேண்டும். படி 2, n = k என்பதற்கு p of k என்பது உண்மை என எடுத்துக்கொள்ள வேண்டும். படி 3, n = k + 1 என்பதற்கு p of k + 1 உண்மை என நிரூபிக்க வேண்டும். படி 4, அனைத்து இயல் எண்களுக்கும் p of n உண்மை. இவ்விதிகளை, அதாவது இந்த படிநிலைகளை நாம் கணக்கிற்கு தீர்வு காணும் போது பயன்படுத்த உள்ளோம். அவ்வாறு பயன்படுத்தும் போது மாணவர்களுக்கு இது எளிமையாக இருக்கும். தற்போது கணக்கிற்கு செல்வோம். முதல் கணக்கு, அதாவது பயிற்சி 2.5 முதலாவது கணக்கு, கணித தொகுத்தறிதலின்படி அனைத்து n belongs to N என்பதற்கு கீழ்கண்டவற்றை நிரூபி. 1³ + 2³ + 3³ + etc. + n³ = n² × n + 1 2 / 4. கொடுக்கப்பட்ட கணித கூற்றை முதலாவதாக p of n என எடுத்துக்கொள்ளுங்கள். p of n = 1³ + 2³ + etc. + n³ = n² × n + 1 2 / 4 என எடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். இங்கு 1³ + 2³ + etc. + n³ என்பது இடது பக்கம், n² × n + 1 2 / 4 என்பது வலது பக்கம். படி 1, n = 1 என்பதற்கு p of 1 உண்மை என நிரூபிக்க. n = 1 என்பதற்கு p of 1 உண்மை என நிரூபிக்க வேண்டும். இடது பக்கம், n = 1 என்பதால் முதல் உறுப்பு, அதாவது 1³ எடுத்துக்கொள்ளுங்கள். 1³ 1³ மதிப்பு 1. அடுத்தது வலது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வலது பக்கத்தில் n வரும் இடத்திலெல்லாம் 1 என பிரதியிடுங்கள். 1² 1 + 1 2 / 4 என கிடைக்கும். இங்கு 1² மதிப்பு 1, 1 + 1 2, அதாவது 2² மதிப்பு 4. தொகுதியில் 4 கிடைக்கும். பகுதியில் உள்ள 4ஐ அப்படியே எழுதிக் கொள்ளுங்கள். இதனின் மதிப்பு 1. இப்போது இடது பக்கத்தின் மதிப்பும் 1, வலது பக்கத்தின் மதிப்பும் 1. எனவே p of 1 உண்மையாகிறது. அடுத்ததாக படி 2ற்கு செல்வோம். படி 2 என்பது n = k என்பதற்கு p of k உண்மை என நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்க. இங்கு இந்த கணித கூற்றில் n வரும் இடத்தில் k என பிரதியிட்டுக் கொள்ளுங்கள். 1³ + 2³ + 3³ + etc. + k³ = k² × k + 1 2 / 4
என நமக்கு கிடைக்கும். அடுத்தது படி 3ற்கு செல்வோம். படி 3 n = k+1 என்பதற்கு p of k+1 உண்மை என நாம் நிரூபிக்க வேண்டும். இக்கூற்றில் n வரும் இடத்தில் k+1 என பிரதியிட்டுக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தை பார்க்கலாம். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube அடுத்த உறுப்பு k+1 whole cube. இவற்றை நாம் இப்போது எடுத்துக்கொள்கின்றோம். படி 2ல் நாம் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube equal to k square into k+1 whole square by 4 என எடுத்து உள்ளோம். அவற்றை இங்கு பிரதியிடுங்கள். k square into k+1 whole square by 4 என பிரதியிட்டுள்ளோம். அதனுடன் இந்த k+1 whole cube ஐ அப்படியே எழுதிக் கொள்ளுங்கள். k+1 whole cube என எழுதி கொண்டோம். இப்போது 4ஐ மீசிமா எடுங்கள், எல்சிஎம் எடுங்கள். k square into k+1 whole square plus 4 into k+1 whole cube என நமக்கு கிடைக்கும். இங்கு நீங்கள் முதலாவது உறுப்பில் k+1 whole squareயும் இரண்டாவது உறுப்பில் k+1 whole squareயும் பொதுவாக உள்ளதால் k+1 whole square-ஐ வெளியில் எடுத்துக்கொள்ளுங்கள். k+1 whole square என்பதனை வெளியில் எடுக்கும்போது மீதம் முதலாவதில் k ஸ்கொயரும் பிளஸ் இரண்டாவதில் 4 into k+1 இருக்கும். அவற்றை எழுதிக் கொள்ளுங்கள். by 4. இங்கு k+1 whole square-ஐ அப்படியே எழுதி கொண்டுள்ளோம். அடுத்ததாக k square plus இந்த 4ஐ உள்ளே பெருக்குங்கள். 4k plus 4 என கிடைக்கும். by 4. k+1 whole square இங்கு k square plus 4k plus 4 என்பது k+2 whole square-இன் விரிவு. எனவே k+2 whole square by 4 என நமக்கு கிடைக்கும். அடுத்தது வலது பக்கத்தை காண்போம். வலது பக்கத்தை பாருங்கள். இங்கு வரும் n என்ற இடத்தில் எல்லாம் k+1 என பிரதியிட்டுக் கொள்ளுங்கள். n வரும் இடத்தில் எல்லாம் k+1. எனவே k+1 whole square இங்கு k+1 plus 1 என நமக்கு கிடைக்கும். எனவே k+2 whole square என எழுதிக் கொள்ளலாம். by 4. இப்போ இடது பக்கத்துடைய விடை வலது பக்கத்துடைய விடை இரண்டையும் பார்க்கும்போது நமக்கு சமமாக கிடைக்கின்றது. எனவே p of k+1 என்பதற்கு கூற்று உண்மையாகிறது. அடுத்ததாக 4வது படி 4 n = 1 n = k n = k+1 அனைத்தையும் பார்த்த பின்பு படி 4 அனைத்து இயல் எண்களுக்கும், அதாவது small n belongs to capital N, அனைத்து இயல் எண்களுக்கும் p of n உண்மையாகின்றது. கணித தொகுத்தறிதலின் முதன்மை கொள்கையில் உள்ள 4 படிகளையும் இவ்வாறு நாம் கணக்கில் பயன்படுத்தி இக்கணக்கிற்கான கணித கூற்றினை எளிமையாக தீர்க்கலாம். அடுத்த தலைப்பு ஈருறுப்பு தேற்றம். ஆங்கிலத்தில் பைனாமியல் தியரம் என்று கூறுவோம். ஈருறுப்பு கோவை என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். கூட்டல் அல்லது கழித்தல் செயல்பாடுகளால் இணைக்கப்பட்ட 2 உறுப்புகளை ஈருறுப்பு கோவை என்று கூறுவோம். ஈருறுப்பு தேற்றம் x, a என்பன இரு மெய்யெண்கள் எனில் அனைத்து இயல் எண்களுக்கும் x plus a whole power n equal to nc0 into x power n
into a power 0 plus nc1 x power n minus 1 into a power 1 plus nc2 into x power n minus 2 into a square plus etc. plus ncr into x power n minus r into a power r plus etc. plus ncn into x power 0 into a power n ஆகும். கணக்கிற்கு பயன்படும் சில குறிப்புகளை தற்போது காணலாம். முதலாவது குறிப்பு x minus a whole power n equal to nc0 x into x power n into a power 0 minus nc1 into x power n minus 1 into a power 1 plus nc2 into x power n minus 2 into a square minus etc. plus minus 1 whole power r ncr x power n minus r into a power r plus etc. plus minus 1 whole power n into a power n. அதாவது ஈருறுப்பு தேற்றத்தில் x plus a whole power n என்ற விரிவையும் இக்குறிப்பில் x minus a whole power n என்ற விரிவையும் பார்த்துள்ளோம். மாணவர்கள் கணக்கிற்கு விடை காணும் போது கூட்டல் குறி உள்ளதா கழித்தல் குறி உள்ளதா, அவ்வாறு இருக்கையில் எந்த தேற்றத்தை பயன்படுத்த வேண்டும் என கவனத்தில் கொண்டு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இரண்டாவது குறிப்பு x plus a whole power n இன் விரிவில் உள்ள பொது உறுப்பு tr plus 1 equal to ncr into x power n minus r into a power r ஆகும். அடுத்தது மூன்றாவது குறிப்பு x plus a whole power n இன் விரிவில் n இரட்டைப்படை எண் எனில் நடு உறுப்பு t n by 2 plus 1 ஆகும். நான்காவது குறிப்பு x plus a whole power n இன் விரிவில் n ஒற்றைப்படை எண் எனில் நடு உறுப்பு t n plus 1 by 2 மற்றும் t n plus 3 by 2 ஆகும். மேற்கண்ட இவ் 4 குறிப்புகளையும் பயன்படுத்தி அடுத்து வரும் பயிற்சி கணக்குகளுக்கான விடையை காணலாம். பயிற்சி 2.6 முதலாவது கணக்கு 2a minus 3b whole power 4 என்பதனை ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி விரிவுபடுத்தலாம். கேள்வி 2a minus 3b whole power 4. இங்கு n வந்து 4, எனவே இதை விரிவுபடுத்தும் போது n plus 1 அதாவது 5 உறுப்புகள் நமக்கு கிடைக்கும். முதலாவதாக x minus a, இங்கு மைனஸ் உள்ளதால் நீங்கள் x minus a whole power n என்ற தேற்றத்தை விரிவினை பயன்படுத்துங்கள். nc0 into x power n into a power 0. அடுத்தது மைனஸ் nc1 into x power n minus 1 into a power 1. அடுத்தது plus nc2 x power n minus 2 into a square. அடுத்தது minus etc. plus minus 1 whole power r ncr into x power n minus r into a power r plus etc. plus minus 1 whole power n a power n. இது x minus a whole power n இன் விரிவாக்கம். தற்போது கணக்கில் கேட்கப்பட்டுள்ளது 2a minus 3b whole power 4. x இருக்கும் இடத்தில் 2a இடம்பெற்றுள்ளது, a இருக்கும் இடத்தில் 3b இடம்பெற்றுள்ளது, அடுக்கு n இருக்கும் இடத்தில் 4 இடம்பெற்றுள்ளது. அவற்றை எடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். இந்த x, a மற்றும் n இன் மதிப்பை இவ்விரிவாக்கத்தில் பயன்படுத்துங்கள், அதாவது பிரதியிடுங்கள். எனவே 2a minus 3b whole power 4 whole power 4 equal to n 4c0 into
எக்ஸுக்கு பதிலாக 2a பிரதியிடுங்கள். 2a பவர் 4 இன்ட்டு a இருக்கும் இடத்தில் 3b பிரதியிடுங்கள். 3b பவர் 0. அடுத்த உறுப்பு மைனஸ் 4c1 2a பவர் 4 மைனஸ் 1 இன்ட்டு 3b பவர் 1. அடுத்ததாக 4c2 2a பவர் 4 மைனஸ் 2 3b பவர் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 4c3 2a பவர் 4 மைனஸ் 3 3b பவர் 3. அடுத்தது பிளஸ் 4c4 2a பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 3b பவர் 4. இவ்வாறு நமக்கு ஒரு விரிவாக்கம் கிடைக்கும். இவற்றின் மதிப்பினை காண்போம். ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனி அடைப்புக்குறிக்குள் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு குழப்பம் ஏற்படாது, விடை மிகவும் தெளிவாக இருக்கும். எனவே ஒரு அடைப்புக்குறிக்குள் 4c0வின் மதிப்பு 1 ஆகும். 1 இன்ட்டு இந்த அடுக்கில் உள்ள 4 உள்ளே கொடுக்கும்போது 2 அடுக்கு 4 a அடுக்கு 4 என கிடைக்கும். அடுத்தது 3b அடுக்கு 0 ஆகும். இதோட மதிப்பு 1. எனவே இன்ட்டு 1. முதல் உறுப்பை நாம் இப்போது எழுதியுள்ளோம். அடுத்ததாக மைனஸ் அடுத்த உறுப்பு 4c1இன் மதிப்பு 4 இன்ட்டு இங்கு அடுக்கில் 4 மைனஸ் 1 என்பது 3 ஆகும். அவற்றை உள்ளே கொடுக்கும்போது 2 அடுக்கு 3 a அடுக்கு 3 என கிடைக்கும். அடுத்தது 3b அடுக்கு 1 நமக்கு 3b கிடைக்கும். அடுத்ததாக பிளஸ் 4 அதாவது 4c2 அதனை விரிவுபடுத்தும் போது 4 இன்ட்டு 3 பை 2 இன்ட்டு 1 என எழுதி கொள்ளலாம். இங்கு 4 மைனஸ் 2 என்பது 2. அவ்வடுக்கினை உள்ளே கொடுக்கும்போது 2 அடுக்கு 2 இன்ட்டு a ஸ்கொயர் என கிடைக்கும். அடுத்தது 3b அடுக்கு 2 அதை உள்ளே கொடுக்கும்போது 3 ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் என கிடைக்கும். அடுத்ததாக மைனஸ் 4c3 அதாவது 4c3 4c3இன் மதிப்பும் 4c1இன் மதிப்பும் சமம். எனவே 4c1ஐ இங்கு பயன்படுத்துகிறோம். 4c1இன் மதிப்பு 4. ஆகையால் 4ஐ மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம். இன்ட்டு இங்கு 4 மைனஸ் 3 அதனுடைய மதிப்பு 1. 1 என்ற மதிப்பை உள்ளே கொடுக்கும்போது 2 அடுக்கு 1 இன்ட்டு a அடுக்கு 1 என வரும். அதனை 2 இன்ட்டு a என எழுதிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த அடுக்கு 3னை உள்ளே கொடுக்கும்போது 3இன் அடுக்கு 3 மற்றும் bயின் அடுக்கு 3 என எழுதிக் கொள்கிறோம். அடுத்த உறுப்பு பிளஸ் 4c4 மதிப்பு 1. 4 மைனஸ் 4 எனும்போது அதனுடைய மதிப்பு 0. அடுக்கில் 0 வரும்போது நம்முடைய மதிப்பு 1 என தெரியும். எனவே இன்ட்டு 1. அடுத்து இந்த அடுக்கு 4னை உள்ளே கொடுக்கும்போது 3 அடுக்கு 4 இன்ட்டு bயின் அடுக்கு 4 என எழுதிக்கொள். அடுத்தது ஒவ்வொரு உறுப்பாக எழுதலாம். முதலில் எண்களின் மதிப்புகளை எடுத்துக்கொள்வோம். 1 இன்ட்டு 2 அடுக்கு 4 அதாவது 2 அடுக்கு 4 எனும்போது 16. மாறி இங்கே a பவர் 4. அடுத்தது மைனஸ் எண்களை பார்க்கும்போது 4 பெருக்கல் 2 அடுக்கு 3 பெருக்கல் 3 இவற்றை பெருக்கும்போது 96 கிடைக்கும்.
அடுத்தது மாறிகள் இங்கே a அடுக்கு 3 b உள்ளது, அவற்றை அப்படியே எழுதி கொள்கின்றோம். அடுத்தது கூட்டல், இங்கு 2ஐயும் 4ஐயும் அடிக்கும் போது மீதி 2 உள்ளது. எனவே எண்களான 2, 3, 2 அடுக்கு 2, 3 அடுக்கு 2 ஆகியவற்றை பெருக்கும் போது நமக்கு 216 கிடைக்கும். இங்கு மாறிகள் a ஸ்கொயர் அடுத்தது b ஸ்கொயர் என்பதை எழுதி கொள்கின்றோம். அடுத்த உறுப்பு மைனஸ், இங்கு உள்ள எண்களை பெருக்கும் போது 4 × 2 × 3 அடுக்கு 3 ஆகியவற்றை பெருக்கும் போது 216 கிடைக்கும். மாறிகள் a b அடுக்கு 3 எழுதி கொள்கின்றோம். அடுத்த உறுப்பு பிளஸ் 3 அடுக்கு 4 எனும்போது 81 கிடைக்கும். அங்குள்ள மாறி b அடுக்கு 4 ஆகும். எனவே இந்த ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி 2a - 3b whole power 4 என்ற கணக்கிற்கான விடையை இங்கு கண்டுள்ளோம். இங்கு மொத்தம் n+1 உறுப்புகள் இடம்பெறுகின்றன என்பதை மாணவர்கள் கவனித்துக் கொள்க. அடுத்த கணக்கு பயிற்சி 2.6இல் 4இல் முதலாவது கணக்கு, கீழ்கண்டவற்றின் விரிவில் நடு உறுப்பை காண்க. x + 1/x whole power 11. கேள்வியினை x + a whole power n என்பதனுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும். அவ்வாறு ஒப்பிடுகையில் x-க்கு x எனவும், a-விற்கு 1/x எனவும், n-ற்கு 11 எனவும் கிடைக்கும். இங்கு 11 என்பது ஒற்றைப்படை. எனவே நடு உறுப்புகள் t n+1/2, t n+3/2 என கிடைக்கும். n வந்து 11, எனவே இங்கு n 11 என பிரதியிட t n+1/2, t n+3/2 என்ற இடத்தில் 11 என பிரதியிட 11 + 1 12/2, 11 + 3 14/2 என கிடைக்கும். அதாவது t6, t7 உறுப்புகளை நாம் காண வேண்டும். இப்போது பொது உறுப்புக்கான சூத்திரத்தை நாம் குறிப்பில் பார்த்துள்ளோம். பொது உறுப்பு tr+1 = ncr × x⁻n−r × a⁻r என்பது சூத்திரம். இங்கு t6 நமக்கு தேவையானது t6. t6ஐ t5 + 1 என பிரித்து கொள்ளலாம். இதை tr+1 உடன் ஒப்பீடு செய்யும் போது r-இன் மதிப்பு 5 என நாம் அறிகின்றோம். r-இன் மதிப்பு 5 எனவும், x-இன் மதிப்புகள் x, a-வின் மதிப்பு 1/x என பொது உறுப்பின் சூத்திரத்தில் நாம் பிரதியிட உள்ளோம். n என்பது 11, c r-இன் மதிப்பு 5. அடுத்தது x-க்கு பதிலாக x என்றும், n-r அதாவது 11 - 5 எனவும், a-விற்கு பதிலாக 1/x whole power r என்பது 5 எனவும் பிரதியிடுகின்றோம். 11 c 5, 11லிருந்து 5ஐ கழிக்கும் போது 6 கிடைக்கின்றது. x-இன் அடுக்கின் மதிப்பு 6 இன்ட்டு இந்த 5ஐ x-க்கு கொடுக்கும்போது 1/x-இன் அடுக்கு 5 என கிடைக்கப்பெற்றோம். 11 c 5, இந்த அடுக்கு 6ஐயும் இந்த அடுக்கு 5ஐயும் இரண்டுமே x-இன் அடுக்காக உள்ளதால் கழிக்கும் போது நமக்கு x-இன் அடுக்கு 1,
அதாவது 11C5x என கிடைக்கும். இங்கு T6 என்ற ஒரு நடு உறுப்பின் மதிப்பை தற்போது கண்டுள்ளோம். அடுத்ததாக T7 என்ற எண்ணை T6+1 என பிரித்து எழுதிக் கொள்கின்றோம். இங்கு r இன் மதிப்பு 6 என எடுத்துக்கொள்கிறோம். n 11C6 x அடுக்கு 11 - 6 1/x அடுக்கு 6. இந்த Tr+1 என்ற பொது உறுப்பு சூத்திரத்தில் பிரதியிடும் போது நமக்கு இவ்வாறு கிடைக்கின்றது. இதில் 11C6 x இதை கழிக்கும் போது 5 கிடைக்கும். இந்த 6 என்ற அடுக்கை உள்ளே எடுத்து செல்லும் போது 1/x அடுக்கு 6 என கிடைக்கும். 11C6 1/x என நாம் எழுதிக் கொள்ளலாம். இவ்வாறாக T6 இன் நடு உறுப்பு மதிப்பையும் T7 நடு உறுப்பின் மதிப்பையும் நாம் காண்கின்றோம். மேலும் மாணவர்களே, நீங்கள் T6 T7 என்பதனை நாம் விடையாக கண்டோம். இதேபோல் இங்கு n என்பது இரட்டைப்படை எண்ணில் வந்தால் நீங்கள் ஒரே ஒரு நடு உறுப்பை காண வேண்டியது இருக்கும். மேலும் இங்கு பொது உறுப்பு சூத்திரமான Tr+1 NCr x⁻n−r a⁻r என்பதை பயன்படுத்தினீர்கள். இதேபோல் இந்த சூத்திரத்தை x இன் குணகம் காண்க, x ஐ சாராத உறுப்பை காண்க, அதாவது மாறிலி உறுப்பை காண்க என கேட்கப்படும் கேள்விகளுக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நாம் கணித தொகுத்தறிதல், அதனுடைய முதன்மை கொள்கைகள், அதில் இடம்பெற்ற படிகளை வைத்து எவ்வாறு ஒரு கணித கூற்றிற்கு தீர்வு காண்பது என்பதனை பார்த்தோம். மேலும் ஈருறுப்பு தேற்றம், ஈருறுப்பு தேற்றத்தின் விரிவாக்கத்தை பயன்படுத்தி எவ்வாறு விடை காணலாம், அடுத்தது நடு உறுப்பு எவ்வாறு காணலாம் என்பதையும் இன்ற வகுப்புகளில் நாம் கண்டோம். இக்கணக்குகளை அடிப்படையாக கொண்டு மேலும் உங்கள் புத்தகத்தில் சில எடுத்துக்காட்டு கணக்குகளும் பயிற்சி கணக்குகளும் உள்ளன. நீங்கள் அவற்றை விடை கண்டு மேலும் உங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.